தனது கடைசி படம் என 69வது படத்தை அறிவித்துள்ள விஜய் அப்படத்திற்காக பெற்றுள்ள சம்பளம் திரைத்துறையை வாய்ப்பிழக்க செய்துள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கி அரசியலில் களமிறங்கி பரபரப்பாக செயல்பட்டு வரும் விஜய் தனது திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆயத்தமாகி வருகிறார். அண்மையில் தி கோட் திரைப்படம் வெளியாகி வசூல் ரீதியாக வரவேற்பை பெற்று வரும் நிலையில் அடுத்த படத்திற்கான அப்டேட்டும் வெளியானது. வினோத் இயக்கத்தில் தயாராகும் 69வது படம்தான் அவரது இறுதி படம் என கூறப்படும் நிலையில் ஒன் லாஸ்ட் டைம் என படக்குழு வெளியிட்ட வீடியோ அதனை உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில்தான் கடைசி படத்திற்காக நடிகர் விஜய் பெறவுள்ள சம்பளம் குறித்த தகவல் வெளியானது. லியோ படத்திற்கே விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக பேசப்பட்ட நிலையில் தி கோட் திரைப்படத்திற்கும் அதே சம்பளத்தை பெற்றுள்ளார் விஜய். இதனை நேர்காணல் ஒன்றில் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உறுதி செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடைசி படமான 69வது படத்திற்கு விஜய் 275 கோடி சம்பளம் பெறுகிறாராம். இது கோலிவுட்டிலேயே எந்த நடிகரும் தொட முடியாத சிகரம் என்கின்றனர் சினிமா பார்வையாளர்கள். கோலிவுட் மட்டுமல்லாமல் பாலிவுட் ஸ்டார்களை மிஞ்சியுள்ளார் என்ற பேச்சும் உலாவி வருகிறது. ஆம், பாலிவுட் ஸ்டாரான ஷாருக் கான் ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் பெறும் சூழலில் அவரையே ஓவர்டேக் செய்துள்ளாராம் விஜய். இதன் மூலம் இந்திய திரைத்துறையில் அதிக சம்பளம் பெறும் நடிகர்கள் பட்டியலில் டாப்பில் உள்ளார் அவர். இது மட்டுமில்லாமல் அவெஞ்சர்ஸில் அயன்மேன் கதாபாத்திரத்தில் நடித்த ஹாலிவுட் பிரபலம் ராபர்ட் டவுனே அவெஞ்சர்ஸில் நடிக்க 180 கோடியே சம்பளம் பெற்ற சூழலில் அதனையும் தாண்டியுள்ளது விஜயின் சம்பளம் என்றும் பேசப்படுகிறது. ஆனால் இது குறித்து விஜய் தரப்பிலோ தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலோ எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் விஜயின் சம்பளம் குறித்த பேச்சுதான் சினிமா வட்டாரங்களில் ஹாட் டாபிக் ஆகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.